வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விருத்தாச்சல தல மகிமை பெருமையும் ஆகும். விருத்தாச்சலத்தில் விருத்தகிரீஸ்வரர் சிவபெருமானமாகவும் மணிமுத்தாறு என்ற ஒரு ஆறு ஓடுகிறது. அதுவே அம்பாளாகவும் விளங்குகிறது. மணிமுத்தாறில் நீராடி விருத்தகிரீஸ்வரரை வணங்கினால் பிறவா பெருநிலை அடையலாம். இதுபோல் புராணங்களில் உள்ள ஒரு கதையை பார்ப்போம். முற்காலத்தில் இந்த மணிமுத்தாறில் நீராடி விருத்தகிரீஸ்வரரை வணங்கிய அனைவரும் பிறவா பெருநிலை அடைந்தார்கள். இதனை கண்ட பிரம்மாவும் விஷ்ணுவும், நமக்கு படைக்கும் தொழிலும் இல்லை, காக்கும் தொழிலும் நின்றுவிட்டது. அனைவரும் மணிமுத்தாறில் நீராடி விருத்தகிரீஸ்வரரை வணங்குவதால் நமது தொழில் முடக்கப்பட்டு விட்டது என்று விருத்தகிரீஸ்வரரை பார்த்து முறையிட்டனர். அதற்கு அசிரீரியாக விருத்தகிரீஸ்வரர் அசுரரி வாக்காக தோன்றி, நீங்களும் மணிமுத்தாறில் நீராடி பிறவா பெருநிலை அடையுங்கள் என்று கூறி மறைந்தார். அந்த அசுரரி வாக்கின்படி பிரம்மாவும் விஷ்ணுவும் மணிமுத்தாறில் நீராடி விருத்தகிரீஸ்வரரை வணங்கி பிறவா பெருநிலை அடைந்தார்கள். இதுபோல் மனிதர்களாகிய நாம் இந்த கலியுகத்தில் இந்த விருத்தாச்சலத்திற்கு சென்று மணிமுத்தாறில் நீராடி விருத்தகிரீஸ்வரரை வணங்கி பிறவா பெருநிலை அடைவோம். இந்த விருத்தாச்சலம் என்ற ஊர் கடலூரிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த வீடியோவை காணும் அனைவரும் விருத்தாச்சலத்திற்கு சென்று மணிமுத்தாறில் நீராடி விருத்தகிரீஸ்வரரை வணங்கி இந்த கலியுகத்தில் இன்ப துன்பங்களை அனுபவிக்காமல் பிறவா பெருநிலை என்னும் பேரின்பத்தை அடைவோமாக. நன்றி.